friends and viewers, welcome to my channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. Trivandrumla இப்போ temperature 30 degree ஓட கம்மி ஆயிடுச்சு because it's raining for last 2 weeks continuous throughout the day. கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல்லாக ரெயின் தான். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது 17th May சண்டே ஈவினிங். அன்னைக்கு தான் கொஞ்சம் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மழை பெய்யாமல் கொஞ்சம் வெயில் அடிச்சுது. அதனால் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி எனக்கு பிளான்ட் பாட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ரோஸ் எப்படி பாட் பண்ணணும், அதோட பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அப்போ நான் புது வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஐல் போஸ்ட் நியூ வீடியோஸ், நியூ இன்ஃபர்மேஷன் எவ்ரி வீக். ஸோ வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு ரோஸ் பிளான்ட் பாட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பின் ஸ்ட்ரைப்பாக 4th July அப்படின்னு தெரியாது. ஸோ இட்ஸ் அ ஸ்மால் ரோஸ். நான் ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து பேர் ரூட்டடாக இருந்தது. ஒரு less than 6 inch பாட், ஒரு குட்டி பாட்டில் நான் வச்சு வளர்த்து எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா ரூட்டெல்லாம் க்ரோ ஆகிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய புது க்ரோத்தும் நிறைய பட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ இட்ஸ் டைம் டு ரீபாட். இந்த மன்சூன் இருக்கிறதுனால சீக்கிரமாக நல்லா வளர்ந்துடும். நான் நார்மலாக கார்டனிங் ஒர்க் பண்ணும்போது க்ளவ்ஸ் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு க்ளவ்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் இது காமிக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது தான் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அது வாங்கலாம். இது இருந்துச்சுன்னா இது வாங்கிக்கலாம். ஏன்னா இது ஹெவி டியூட்டி, நிறைய நாள் உழைக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கூட கிடையாது. இது வந்து ஸ்காட்ச் பிரைட் அப்படின்னு ஒரு பிராண்ட் உண்டு இல்லையா, அந்த பிராண்டோடது தான். ஹெவி டியூட்டி அப்படின்னு அதில் எழுதியிருக்கும் அந்த கார்டனிங் படம் போட்டு. நான் மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். அது ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல் அந்த மாதிரி சைஸில் வரும். உங்கள் ஹேண்ட் சைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறமா நான் இதை வந்து கழுவி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் பத்திரமா. ஸோ அது வந்து நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் போகிறப்போ 2-3 பேர் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அப்பப்போ போய் வாங்க வேண்டாம் இல்லையா. ஸோ நல்லாயிருக்கும், வெரி கம்ஃபர்டபுள். இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த சின்ன ரோஸை தான் நம்ம இன்றைக்கி ரீபாட் பண்ண போகிறோம். இது ஒரு 5 inch பாட்டில் வச்சு ஒரு 2 to 3 months ஆயிடுச்சு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், வருமான சந்தேகமாக இருந்துச்சு வந்துட்டு. ஸோ ஒரு 9 inch earthen பாட் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் தான் ரீபாட் பண்ண போகிறேன். பாட்டிங் மிக்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி விரிக்கிறதுக்கு தரையில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பாட்லாம் பண்ணும்போது இந்த மண்ணெல்லாம் கொட்டும். அப்போது ப்ரூம் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து வேறு பாட்லேயோ அந்த பக்கெட்லேயோ நம்ம கொட்டிக்கலாம். அதே மாதிரி எப்போ பாட் பண்ணாலும் ரீபாட் பண்ணும்போது நம்ம இருக்கிற பாட்டோட ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசில் ரீபாட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஹோல்ஸ், இந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த பழைய பாட், உடஞ்ச பாட்டோட துண்டை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இதில் இருக்கிற ஏதாவது ஐட்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் சிரட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதோட பீசஸ், இல்லைன்னா ஜல்லி, சின்ன ஜல்லி, இந்த 2 ஹோல்ஸ்லேயும் நிறைய போடணும்னு இல்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். அந்த மண் போய் அடைக்காத அளவுக்கு அதை செட் பண்ணணும். ட்ரைனேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது கரெக்டாக இல்லை அப்படின்னா வாட்டர் ஃபுல்லும் க்ளாக் ஆகி துளியாகி அப்படி பிளான்ட் கடைசியாக டை ஆயிரும். ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹோலில் போய் சில டைம் அடைச்சி இருந்தாலும் வாட்டர் க்ளாக் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வைக்கிறோம் அடியில். அடுத்ததாக பாட்டிங் மிக்ஸ். இதில் நான் காமிக்கிற ஐட்டம்ஸோட ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். இதை நான் ஏற்கனவே நிறைய ரெடிமேடாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் எனக்கு அப்பப்போ பாட் பண்ணிக்கலாம், அதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. கோகோ பீட், ட்ரைடு கவுடங், அப்புறமா மண், உங்களுக்கு எந்த சாயில் இருக்கிறதோ அதை எடுத்துக்கலாம். கார்டன் சாயில், செம்மண் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம், அதுவும் ஈக்குவலாக போடணும் அப்படின்னு இல்லை, அது அதுக்கு பாதியாக போடலாம். அப்புறமா ரிவர் சாண்ட் இருக்குல்ல, ஆட்டு மணல் அப்படின்னு சொல்லுவோம், அது கிடச்சினா கூட ரொம்ப நல்லது ரோசஸ்க்கு. அந்த ட்ரைனேஜ்க்கு ரொம்ப வசதியாக, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவர் சாண்ட் 1 part நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் டாப்பில் இருக்கிற 3 வந்து மஸ்ட்டு. கவுடங் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்போஸ்ட் அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட லாஸ்ட் 2 ஐட்டம்ஸும் இல்லை. நான் கோகோ பீட், ட்ரைட் கவுடங் அண்ட் ரெகுலர் சாயில் இது வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். என்னோடய சாயில் வந்து எவ்வளவு லூஸாக ரொம்ப சாண்டியாக இருக்குது பாருங்கள். தொளியாவோ இல்லை கட்டியாவோ இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த தொட்டிக்கு அடியில் கொஞ்சமாக அந்த சாயில் போட்டுட்டு, அந்த பாட்டிங் மிக்ஸ் எடுத்து போட்டுட்டு,
அண்ட் நம்ம இந்த குட்டி பாட்டில் இருக்கிற ரோஸ் வைக்கிறதுக்கு அந்த கரெக்ட் ஹைட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம அடியில் மண் போடணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பிளான்ட்டை ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் வச்சு பார்ப்பேன், ஹைட்டு கரெக்டாக இருக்குதா இல்லை இன்னும் மண் போட வேண்டிய இருக்குதா அப்படின்னு. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதில் இருந்து இந்த ரூட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரோத் ஆகிருக்கு. இது நான் கொண்டு வரும்போது ரொம்ப கம்மி ரூட்ஸு, ஒரு 2-3 ஸ்டெம்ஸு ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ நல்லா க்ரோ ஆகி ரெடி ஆகிடுச்சு. நம்ம நர்சரியிலேருந்து கொண்டு வர பிளான்ட்ஸ் வந்து அந்த மண்ணை நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுவேன். அந்த செம்மண் ஃபுல்லும் இருக்கும்ல, நல்லா லூஸ் பண்ணி விட்டு அப்புறமா நடுவேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அப்படியே எடுத்து நடலாம். நான் வந்து இது இப்போது நியூ க்ரோத் ஆகி இது வேறு டைப், நான் நர்சரியிலேருந்து கொண்டு வந்த ஒரு மெச்சூர்ட் பிளான்ட் இல்லை இல்லையா. ஸோ நான் இது டிஸ்டர்ப் பண்ணலை. இது என்னோடய ஓன் பாட்டிங் மிக்ஸ், ரொம்ப லூஸ் சாயில். ஸோ அதனால் அப்படியே நான் வச்சு நடப்போகிறேன். ஸோ குட்டி பிளான்ட்டு நீங்கள் ரீபாட் பண்ணுறீங்க அப்படின்னா சாயிலெலாம் லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எடுத்து அப்படியே நட்டுடலாம். இந்த சீசனில் நம்ம ரோஸ் ரீபாட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஐடியல் டைம். ஏன்னா வெயில் கம்மியாக இருக்கும், பிளான்ட்ஸ் வந்து காய்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறமா நீம் கேக் பவுடர், வேப்பம் பிண்ணாக்குன்னு சொல்லுவோம்ல. நான் எப்போ ரோஸ் பாட் பண்ணாலும், புது ரோஸ்னாலும் சரி, ரீபாட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த டைமில் அந்த வேப்பம் பிண்ணாக்கு ஒரு கை அளவு கொஞ்சமாக எடுத்து அப்படி அடியில் போட்டுப்பேன். ஏன்னா அந்த ரூட் பவுண்ட் டிசீசஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக சாயிலிருந்து. ரொம்ப போடணும்னு இல்லை, ஏன்னா நம்ம சாயிலில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. நமக்கு தேவைக்கு அளவு அந்த பாட்டில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடியில் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சாயில் அடியில் போட வேண்டி இருக்குது. சாயில் போட்டுட்டு இனி வச்சு பார்க்கலாம். செடி பிளான் பண்ணுறதா இருந்தாலும் மார்னிங் பண்ணுங்கள், இல்லைன்னா வெயில் போனதுக்கப்புறமா பண்ணுறது நல்லது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கூட சாயில் போட்டனால நான் கொஞ்சமாக அந்த வேப்பம் பிண்ணாக்கு எடுத்து அப்படியே போட்டுட்டு இப்போ அந்த ரோஸை நடுறேன். ஏன்னா நம்ம நடுறப்ப தண்ணி விடுறதுக்கும் அடிஷ்னல் மென்யூரிங், நம்ம ஒரு மாதம் கழித்து புதுசாக மென்யூர்லாம் போடுறப்ப அதுக்கு இடம் வேணும் இல்லையா. அப்போ அந்த அளவு ஒரு 2-3 இன்ச்சு இடம் விட்டு அந்த பிளான்ட் சீட்டார மாதிரி நம்ம அதை பாட் பண்ணணும். இப்போ இதை நான் சென்டரில் வச்சுட்டேன். இனி இதை சுற்றி அந்த பாட்டிங் மிக்ஸ் போட்டு அந்த கரெக்ட் அளவுக்கு நிரப்பி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் மண் போட்டு அப்படியே விட்டுட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சாயில்லாம் ஏன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் இல்லையா. அப்போ அப்படியே அமுந்தி நிறைய ஹாலோ ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் ஆயிரும். அதனால தான் அண்ட் நம்ம வந்து நான் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சுற்றி அப்படி அமுத்தி அதை ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அப்போ அந்த சாயில் கொஞ்சம் டைட் ஆகும். நம்ம தண்ணி ஊற்றுறப்ப அப்படி கீழே போகாது, அதே லெவலில் ஏகதேசம் இருக்கும். அப்புறமா நீங்கள் யோசிக்கலாம், இந்த செடி வந்து தொட்டி அந்த பேஸ் லெவலில் அப்படி சரிஞ்செல்லாம் இருக்குது, கரெக்டாக பாட் பண்ணலையோ அப்படின்னு. இது கிளைம்பராக இருக்கலான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் இதுக்கு நான் சைடில் சப்போர்ட்டுக்கு இதெல்லாம் கொடுத்து அதை டைப் பண்ணி விடணும். அப்போ அது கரெக்டாக ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ மண் நிரப்பிட்டு இருக்கிறேன், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹோம்மேட் கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப காய வச்சு அப்புறமா யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கவுடங் பவுடரும் ரொம்ப ட்ரையாக இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அதில் இந்த வோம்ஸோட எக்ஸ் எல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது, பச்சை இருந்துச்சு அப்படின்னா. அதனால் நமக்கு வேறு ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம லோக்கலி கவுடங் சொல்லி வச்சு வாங்கணும் அப்படின்னா அவங்க நல்லா காயாமல் கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 months, அட்லீஸ்ட் 6 months ஆகுது காஞ்சு இருக்கணும் அந்த கவுடங். அது எவ்வளவு ஏஜாக இருக்குதோ அவ்வளவு நல்லது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் டன். சுற்றி மண் போட்டு எல்லாம் ப்ரெஸ் பண்ணி ரெடி ஆக்கிட்டேன். உங்களுக்கு அந்த கேப் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 inch கேப் இருந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக ஸ்கேல் இல்லை, ஒரு குத்து மதிப்பு. ஸோ அந்த அளவு கேப் விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டெம்ஸ் சைடில் சப்போர்ட்டுக்கு, அந்த ஸ்டெம்ஸுக்கு நான் சப்போர்ட் கொடுத்து செட் பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும். வாட்டரிங் அண்ட் அடிஷ்னல் மென்யூரிங்கெல்லாம் போதுமான அளவு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஒரு சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, ஜாஸ்தி கேப் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணிடலாம். இந்த க்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், டைட்டாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனக்கு இதுதான் வசதி.
நான் போட்டெல்லாம் பார்த்து வாங்க முடியாது. அப்ராக்சிமேட்டாக ஒரு சைஸ் நம்ம வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பாட் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வாட்டர் பண்ணலாம். ஃபுல்லும் நிறச்சி வாட்டர் விடணும். அது ட்ரெயின் ஆகி போகிற வரைக்கும் வாட்டர் விடணும். விட்டுட்டு இதை வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஷேடில் வச்சிடணும் இந்த பிளான்ட்டு. பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட் நிறைய நான் தண்ணி விடுறேன் நிறச்சி. அண்ட் நம்ம பாட்டிங் மிக்ஸ், நம்ம ட்ரைனேஜ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 30 செகண்ட் அதுக்குள்ளால் அந்த வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகி போகணுங்க. அப்போ தான் நம்ம ட்ரைனேஜ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா வாட்டர் எங்கேயோ க்ளாக் ஆகுது அப்படின்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி எல்லாம் கீழே போயிடுச்சு, எதுவுமே கெட்டி மேலே நிற்கலை இல்லையா? ஸோ நம்ம அந்த ட்ரைனேஜ் அந்த ஹோல் இருக்குல்ல அதில் போய் பார்க்கலாம். அந்த 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, 2 வழியாகவும் அந்த தண்ணி வரணும். ஸோ இப்போ இது ஒரு சைடில் உள்ள ஹோல், அந்த வாட்டர் எல்லாம் வெளியில் வருது. நிறைய விட்டோம்ல, ஸோ அது அப்சர்வ் பண்ணி சாயில் அதுக்கு தேவையான அளவு தண்ணி உறிஞ்சி வச்சுருக்கும். இந்த சைடு உள்ள ஹோல்லையும் இந்த வருது பாருங்கள். ஸோ எவ்ரி திங் இஸ் குட். இதை நான் ஒரு கார் ஷெட் மாதிரி உள்ள இடத்துல தான் வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹீட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் முதல் நாள் உங்களுக்கு வாடின மாதிரி இருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஜஸ்ட்டு சன்லைட் வராத இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 டேஸுக்கு ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதோட கொஞ்சம் சன்லைட் வர இடத்துல வைங்க. அதுக்கப்புறமா ஃபுல் சன்லைட் உள்ள இடத்துல மாற்றுங்க. நர்சரியிலேருந்து புதுசாக கொண்டு வர பிளான்ட்னாலும் சரி, வீட்டில் இருக்கிற பழைய பிளான்ட் நம்ம ரீபாட் பண்ணாலும் சரி, அதுக்கு மெனியோரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது எதுவுமே போடலை, தேவையில்லை, போடாதீங்க. அதே மாதிரி பெஸ்டிசைடும் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அந்த பிளான்ட் அந்த ஷாக்லேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறமா அது புது க்ரோத், இந்த நியூ சைன்ஸ் ஆஃப் க்ரோத் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 2 வீக்ஸ் ஆயிடலாம். 1 to 2 வீக்ஸ் ஆகும். ஸோ அப்படி அது புது தளிர் விட்டு புது லீவ்ஸ் வந்து அது பூத்து அதுக்கப்புறமா அது நார்மல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்புறமா நம்ம அதுக்கு பெஸ்டிசைட் அண்ட் மெனியோரிங் ரொட்டீன் மற்ற பிளான்ஸுக்கு பண்ணுற மாதிரி அதுக்கு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறமா பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ அதுவும் ஒன்று ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நம்ம நேற்று ரிப்போர்ட் பண்ண பிளான்ட். இது 18th மார்னிங், 17th ஈவினிங் நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். செடி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷாக்கும் இல்லை. இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக நார்மல் ரெகுலர் பிளான்ட் மாதிரி இருக்குது. அந்த பூவெல்லாம் வாடாமல் அழகாக இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் ரீசன். ஸோ எனக்கு மழையாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு நைட்டுக்கு அப்புறமா வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நட்ட உடனே அந்த மழையில் வச்சோம் அப்படின்னா நிறைய பெரிய மழையெல்லாம் வரும்போது செட் ஆகாது அப்படின்ட்டு ஷெட்டில் வச்சுட்டு மார்னிங் எடுத்து வெளியில் வச்சேன் ஒரு 10 o'clock அந்த மாதிரி. ஸோ த பிளான்ட் இஸ் குட், அது சரியாயிரும். ஸோ பிளான்ட் பாட் பண்ணுறது, ரீபாட்டிங், அதோட பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணோன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் கமெண்டில் போடுங்க. ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப். உங்களுக்கு பிக்சர்ஸ் அப்படி ஏதாவது ஷேர் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா கார்டனிங் டைரி என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஸோ ஐ கேன் ரெஸ்பாண்ட் டு யூ தட் வே ஆல்சோ. இந்த வீடியோ இவ்வளோதாங்க. மறுபடியும் வில் மீட் ஆன் another video. Till then, happy gardening everybody. Take care and be safe. This is your friend Nimi saying goodbye from Gardening Diary.